சற்றுமுன் வெளியான தகவல். பான் கார்டு இருந்தா போதும் உடனே கடன் வழங்கும் திட்டம். உடனே கடன் கிடைக்கும். அது ரொம்ப சுலபம்தான். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களிடம் பான் கார்டும் ஆதார் கார்டும் இருந்தால் போதும் வங்கியில் மிக எளிதாக கடன் வாங்கலாம். அது எப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். அதாவது பான் கார்டு என்பது வருமான வரித்துறையால் வழங்கப்படும் 10 இலக்க எண்ணெழுத்து அடையாள எண்ணாகும். இது மக்களின் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்க உதவுகிறது. குறிப்பாக இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் பான் கார்டு என்பது வெறும் அடையாள அட்டை மட்டுமல்லாமல் நிதி பரிவர்த்தனைகளில் மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது. அதேபோல நம்முடைய வங்கி கணக்குடன் பான் கார்டை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது கடன் வழங்கும் நிறுவனங்கள் உங்கள் கேஒய்சி சரி தகவலை சரிபார்ப்பதை எளிதாக்கியுள்ளது. பான் எண்ணை ஆதார் அட்டையுடன் இணைப்பது பான் எண்ணின் நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கிறது. இதனால்தான் பான் கார்டின் அடிப்படையில் தனிநபர் கடன் வழங்கப்படுகிறது. அதாவது பான் கார்டு இல்லாமல் கடன் வாங்குவது கடினமான ஒன்று. பான் கார்டு மூலம் தனிநபர் கடன் பெறுவதற்கான செயல்முறை மிகவும் எளிமையானது. நீங்கள் இதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அங்கு நீங்கள் அடிப்படை விவரங்கள், அதாவது நீங்கள் கடன் வாங்க நினைத்தால் முதலில் வெவ்வேறு வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களை ஒப்பிட்டு பார்த்துவிட்டு வட்டி விகிதம் எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். இந்த வகையான கடன்களை வாங்க உங்களிடம் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இருந்தால் போதும். கடனை திருப்பி செலுத்துவதற்கு இஎம்ஐ வசதி உள்ளது. அதேபோல 6 மாதங்கள் முதல் 96 மாதங்கள் வரை உங்களுக்கு ஏற்ற கடன் திருப்பி செலுத்தும் காலத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். அதாவது முதலில் பான் கார்டு மூலம் தனிநபர் கடன்களை வழங்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு வட்டி விகிதம், கடன் தொகை, திருப்பி செலுத்தும் விதிமுறைகள் மற்றும் நிறுவனத்தின் நம்பகத்தன்மையை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். பின்னர் அந்தந்த வங்கியின் வலைத்தளத்திற்கு சென்று அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். உடனே மொபைல் நம்பர் மற்றும் ஓடிபி நம்பரை நிரப்பிய பிறகு விண்ணப்ப படிவத்தில் உங்கள் பெயர், பான் கார்டு எண், பிறந்த தேதி மற்றும் பின் குறியீட்டை நிரப்ப வேண்டும். இப்போது கண்டினியூ என்பதை கிளிக் செய்து கடன் தொகை மற்றும் வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பின்னர் கடன் காலத்தை தேர்ந்தெடுத்து கேஒய்சி விவரங்களை நிரப்பி படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பான் கார்டு மூலம் கடனுக்கு விண்ணப்பிக்கும் நபர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வயது 21 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். பான் கார்டுடன் நல்ல கிரெடிட் ஸ்கோரையும் வைத்திருப்பது அவசியம். அதாவது நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, நிரந்தர மற்றும் வழக்கமான வருமான ஆதாரமும் இருக்க வேண்டும். பான் கார்டு கடன் பெறுவதற்கு மட்டுமல்லாமல் வருமான வரி செலுத்துதல், ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் மதிப்பிலுள்ள சொத்து வாங்குதல், வாகனம் வாங்குதல் அல்லது விற்பது, கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பித்தல், வங்கி கணக்கை திறப்பது, ரூபாய் 50,000க்கும் அதிகமான மதிப்பில் உள்ள பங்குகள் மற்றும் பத்திரங்களில் முதலீடு செய்தல், வாடகை பெறுதல் மற்றும் ஆன்லைன் வணிகத்தை தொடங்குதல் போன்ற பல முக்கியமான நிதி நிபந்தனைகளை பரிவர்த்தனைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல்
அதாவது ஆதார் கார்டு மட்டும் போதும். இனி ஈஸியா அக்கவுண்ட் திறக்கலாம். உங்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்களா? நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேணுமா? இதை மட்டும் செய்தால் போதும். நீங்கள் ஈஸியாக அக்கவுண்டை ஓபன் செய்யலாம். அதாவது தபால் நிலைய சேமிப்பு திட்டங்களில் பணத்தை டெபாசிட் செய்வது இப்போது எளிதாக்கிவிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் ஒரு புதிய வசதியை இந்திய தபால் துறை தொடங்கியுள்ளது. இதில் மாதாந்திர வருமான திட்டம், டைம் டெபாசிட், கிசான் கிசான் விகாஸ் பத்ரா போன்ற சில திட்டங்களின் கணக்கை ஆதார் கார்டு மற்றும் கைரேகை உதவியுடன் திறக்கலாம். இதற்காக இனி எந்த படிவத்தையும் நிரப்ப வேண்டிய அவசியமில்லை. இந்த வசதி வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இப்போது தபால் அலுவலகத்தில் சேமிப்பு திட்டங்களுக்கான கணக்கை திறக்க காகித வேலை இருக்காது. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு மற்றும் கைரேகையை மட்டும் கொடுத்தால் போதும். உங்கள் கணக்கு சில நிமிடங்களில் திறக்கப்படும். இந்த செயல்முறை முற்றிலும் டிஜிட்டல் முறையில் கணினி மூலம் செய்யப்படும். அதிக காகித வேலைகளை தவிர்க்க விரும்பும் நபர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அதாவது ஏதேனும் சேமிப்பு திட்டத்தின் கீழ் நீங்கள் கணக்கு தொடங்க விரும்பினால் தபால் நிலையத்திற்கு நேரடியாக சென்று அக்கவுண்டில் உள்ள ஊழியரிடம் உங்கள் ஒரு கணக்கை திறக்க விரும்புகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் உங்களிடமிருந்து ஆதார் கார்டை வாங்கிக் கொண்டு இயந்திரம் மூலம் உங்கள் கைரேகையை பெறுவார்கள். நீங்கள் எவ்வளவு பணம் டெபாசிட் செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். பின்னர் மீண்டும் கைரேகை கொடுக்கப்பட்டு கணக்கு திறக்கப்படும். இதற்காக நீங்கள் எந்த படிவத்தையும் நிரப்ப வேண்டியதில்லை. நீங்கள் கொடுக்கும் தகவல் இறுதியானதாக கருதப்படும். இந்த செயல்முறை மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதேபோல நீங்கள் படிவத்தை நிரப்புவதன் மூலம் ஒரு கணக்கை திறக்க விரும்பினால் அந்த வசதியும் தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய வசதி கட்டாயப்படுத்தப்படவில்லை. நீங்கள் விரும்பினால் காகித வேலையுடன் கணக்கை திறக்கலாம். நீண்ட காலமாக தபால் நிலையங்களில் உள்ள இந்த நடைமுறை தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் விரும்பினால் மட்டும் டிஜிட்டல் முறையில் கணக்கு திறக்கலாம். டிஜிட்டல் முறையில் கணக்கு தொடங்கும் போது உங்கள் ஆதார் எண் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்படும். எந்த ஒரு ஆவணத்திலும் ஆதார் எண் வழங்கப்பட்டால் உங்களுடைய தகவல் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் அஞ்சல் அலுவலகம் அதன் முதல் 8 எண்களை தானாகவே கருப்பு நிறமாக்கும். உங்கள் தனிப்பட்ட தகவலின் பாதுகாப்பு முன்னுரிமை வழங்கப்படும். டிஜிட்டல் முறையில் கணக்கை திறக்கும் வசதி இப்போது தொடங்கியுள்ள நிலையில் விரைவில் கணக்கை மூடுவது, நாமினியை மாற்றுவது போன்ற பணிகளையும் ஆதார் பயோமெட்ரிக் மூலம் செய்யும் வசதி கொண்டு வரப்படும். இதனால் தபால் அலுவலகம் அதன் சேவைகளை நவீனமயமாக்கும் நோக்கில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த புதிய டிஜிட்டல் செயல்முறையின் மூலம் வாடிக்கையாளர்களின் சிரமங்கள் குறையும், நேரம் மிச்சமாகும். அதேபோல தபால் அலுவலக ஊழியர்களின் பணியும் எளிதாக்கிவிடும். தபால் அலுவலகத்தில் எந்த ஒரு திட்டங்களிலும் பணத்தை முதலீடு செய்ய விரும்பினால் உங்கள் ஆதாருடன் நேரடியாக தபால் அலுவலகத்திற்கு சென்றால் போதும். அனைத்து வேலைகளும் விரைவாகவும் எந்த தொந்தரவும் இல்லாமல் முடிந்துவிடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.